சிறுகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ரோகிணி கிட்ட சிந்தாமணி போயிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க மனோஜை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டாங்களாம். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அங்கே வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அண்ணாமலை தான் உங்கள் மாமனார் இருந்துட்டு உனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிட்டாரு. கோர்ட்டில் கேஸ் போகிற விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அதை சொல்லியுமா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஆமாம்மா, அதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்காராம். அது மட்டும் இல்லை, நிறைய படிச்சிருக்காராம். அந்த வீடும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சோம். அதனால் பொண்ணை கொடுக்க அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பொண்ணுக்கும் ஏதோ தோஷம் இருந்ததுனால தான் இத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் 30 வயசு வரைக்கும் வச்சுருந்தாங்க. இப்போ மனோஜ்க்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி கொடுக்குறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படி, நான் டிவோர்ஸ் கொடுத்தா தானே மனோஜ்க்கு அந்த கல்யாணத்தை பண்ண முடியும். நான் தான் மனோஜ்க்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறது கிடையாதே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஆனால் அந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சொல்லவே இல்லை. எப்படி இருந்தாலையும் அடுத்த இயரிங்கில் டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லி பேசி கூட முடிச்சுட்டாங்க. இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விட மாட்டான்ட்டி, எப்படியாவது மனோஜை நான் தான் கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. இங்கே நீ பேசிகிட்டு இருந்தா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நீ நேராக பொண்ணு வீட்டுக்காரங்களை போய் பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.